ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா, பித்தளை பொருட்கள் செப்பு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியாக கையெல்லாம் வலிக்காமல் ரெண்டே பொருள் வச்சு எவ்வளோ க்ளீனாக ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் புளிம்பழம் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கல்லுப்பு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை அப்படியே கூட போடலாம், தேவைப்பட்டால் சபினா எடுத்துக்கலாங்க. அப்படியே போட்டால் ரொம்ப பளிச்சுன்னு வந்துடுங்க. நீங்களே பாருங்கள், பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ரொம்ப க்ளீனாக வந்துடும். அப்படியே நம்ம அழுத்தி தேய்க்கவே தேவையில்லை, சும்மா அப்படி தேய்ச்சாலே போதும். அது ரொம்ப அப்படியே க்ளீனாக வந்துடும். நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. வெறும் புளி உப்பு போட்டு நீங்கள் தேய்க்கும் போதே பளிச்சுன்னு வந்துடுங்க. அப்பவும் போகாமல் சில கரை இருந்தால் சபினா போட்டு தேய்க்கலாம். இப்போ நான் சபினாவே யூஸ் பண்ணலை, இது ரெண்டு மட்டும்தான் போட்டேன். வெள்ளையாக வந்துடுச்சிங்க. செப்பு தவளையும் அந்த பாத்திரம், அப்புறம் பித்தளை பொங்கல் வைக்கிறோம். நம்ம கழுவுன உடனே ஒரு ஈரம் இல்லாத துணியை வச்சு சுத்தமாக ஈரமே இல்லாமல் தொடச்சி எடுத்துட்டு வெயிலில் காய வச்சிட்டோம்னா சும்மா பளிச்சுன்னு இருக்குங்க. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரே ஒரு இடம் கூட ஒரு சின்ன கரை கூட இல்லை. அது ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருந்தது, அந்த இடம் மட்டும் இருக்குது. ரொம்ப சுத்தமாகிடுச்சிங்க. எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் கையே வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக தேய்ச்சி எடுத்துடலாங்க. எங்கள் வீட்டில் இருந்த பித்தளை பாத்திரம் மொத்தத்தையும் நான் எடுத்து தேய்ச்சி கழுவிட்டேங்க. பொங்கல் வரப்போகுது இல்லையா, அதுக்காக க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். சரி, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருந்தேங்க. எல்லா பாத்திரமும் பாருங்கள், சும்மா பளபளன்னு தங்கம் மாதிரி மின்னுது பாருங்கள். நீங்களே பார்க்கலாம். சின்ன பாத்திரத்திலேருந்து பெரிய பாத்திரங்கள் வரைக்கும் ரொம்ப ஈஸியாக கையே வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக கழுவிடலாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.